அஜய் பாலாஜின்னு நீனார் சூர்யா நம்ம காப்பாற்றியா ரெட்ரோ படத்தோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து ரெட்ரோ படம் வந்து ஒரு சூப்பரான டீசரு, ப்ரொமோஷன் எல்லாமே பக்காவாக இருந்தது. சாங்ஸ் செம்ம ஹிட்டு, ட்ரெய்லரும் நல்லா இருந்தது. அந்த மாதிரி இருக்கும்போது ஓகேடா, சூர்யாவோட கம்பேக் சிங்கம் 2க்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு தேட்டரிக்கல் கம்பேக்காக இருக்கும். ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் சூர்யா படம் வந்து ஒரு ஈகர்னஸ் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சி தான் போய் பார்த்தோம். அந்த ஈகர்னஸை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சா? நான் ஏன் ஆர்ஜே பாலாஜி தான் காப்பாற்ற போகிறான்னு சொல்கிறேன். இது எல்லாமே நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நீங்கள் எங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தால் மறக்காம ட்ரைலர் சக்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரெட்ரோ ஆக்சுவலி நான் சொன்ன மாதிரி அதுதான் ஒரு பயங்கர எதிர்பார்ப்பு, எனக்குமே பர்சனலாக பயங்கர எதிர்பார்ப்பு. அதே மாதிரி கங்குவா மாதிரி ஒரு மிஸ்ரபிளான ஒரு படத்துலேருந்து ரெட்ரோ மாதிரி ஒரு படம் வந்து கண்டிப்பாக கார்த்திக் சுப்ராஜ் வந்து காப்பாற்றுவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் நானுமே இருந்தேன். கைண்ட் ஆஃப் வந்து என்னை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சா என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு மிக்சர் தான் நான் சொல்லுவேன். பட் ஸ்டில் கடந்த ஒரு 10 வருஷத்தில் ஒரு நல்ல சூர்யா படம் தான் சொல்லலாம். ஆனால் கம்பேரிட்டிவாக படமாக இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது அதை நம்ம இந்த ரிவ்யூவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலாக இந்த ரெட்ரோ படத்தோட கதை என்னன்னா, அப்பா வந்து ஒரு பெரிய கேங்ஸ்டரு, இவன் வந்து அவர் கூட வளருவாரு. இவனுமே ஒரு மொரட்டான ஆளு. அவனுக்கு வந்து ஒரு லவ் நடக்குது. அந்த லவ் பண்ற பொண்ணு வந்து நீ எல்லாத்தையும் விட்டுட்டு வா, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கல்யாணத்துக்கு போறாரு. அப்போ வந்து கல்யாணத்து அன்னைக்கு அவங்க அப்பா வந்து ஒரு டிஸ்கஷன் போறாரு. அந்த டிஸ்கஷன் வந்து ஒர்க் அவுட் ஆகாம அங்க நிறைய ஒரு சம்பவம் நடக்கு. அதனால அதுக்கப்புறம் நிறைய அடுத்தடுத்த சம்பவம் நடந்து சூர்யா என்ன ஆச்சு, அந்த லவ் ஸ்டோரி என்ன ஆச்சு, ஏன் என்ன அந்த சம்பவம் என்ன அதை பண்ண சொல்றாரு, ஏன் இவர் பண்ண மாட்டாரு, அதுதான் இந்த ரெட்ரோவோட கதை. ஆக்சுவலா வந்து கார்த்திக் சுப்ராஜ் படத்துல எப்போதுமே 2 கதை வந்து இருக்கும். ஒரு மேஜர் கதை, ஒரு சப்ளாட், அதை நம்மளை டிவைட் பண்றதுக்கு. இந்த படத்துலயுமே அப்படிதான் இருக்கு. நான் சொன்ன ஸ்டோரியும் அவர் மேஜர் பிளாட்டுமே கொஞ்சம் கான்ட்ராஸ்டாக நம்மளால கெஸ் பண்ண முடியாதான் நானுமே சொல்லலாம். அது கெஸ் பண்ண முடியல தான், அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அதை தாண்டி இந்த படம் வந்து என்ன சூப்பராக இருந்ததுன்னா கண்டிப்பாக சூர்யா பர்ஸ்பெக்டிவ்ல இது ஒரு மிகப்பெரிய கம்பேக் தான் நான் சொல்லுவேன். சூர்யாவோட ஸ்வாகு, அந்த மேனரிசம், காஸ்டியூமு, பர்ஃபார்மன்ஸுமே நல்ல ஸ்கோப் உள்ள ஒரு படம். பர்ஃபார்மன்ஸு எல்லாமே பக்காவாக இருந்தது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த சூர்யா மெயின் ஸ்க்ரீனில் நம்மளுக்கு பிடிச்ச சூர்யாவை நான் பார்த்தேன். அதுக்கே நம்ம கார்த்திக் சுப்ராஜ் மாம்ஸ் வந்து அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும். நல்லா சூப்பராக காட்டியிருக்காரு. மாசு, பயங்கர மாசு இருந்தது. என்ன ஃபேன்ஸ் வேணுமோ அதுக்கு எல்லாமே அந்த ஃபேன் சர்வீஸில் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து சூப்பராக வந்து உட்காந்துச்சுன்னா நான் சொல்லுவேன். ஒரு நியூட்ரல் ஃபேனாக எப்படி இருக்குன்னு தெரியல, பட் சூர்யா ஃபேனாக பார்த்தா அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை பக்காவாக கார்த்திக் சுப்ராஜ் கொடுத்துருக்காருன்னா கேம் பர்ஸ்பெக்டிவ்ல இருக்கு. அதே மாதிரி இன்னொரு ஒரு மேஜர் பிளஸ்னா இந்த ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் வந்து ஒரு சூப்பரான ஒரு மரண சம்பவம் தான் சொல்லணும். செமையா எடுத்திருந்தாரு. அந்த இன்ட்ரோ கொடுத்த விதம், சின்ன வயசு ஸ்டோரி, அதுக்கப்புறம் அந்த தெரபிக்குன்னு சொல்லலாம் ஒரு 15 மினிட்ஸ் சிங்கிள் ஷாட் சீக்வன்ஸ், அந்த கல்யாண சீக்வன்ஸ் செமையா எடுத்திருந்தாரு. அது வந்து கார்த்திக் சுப்ராஜ், ஸ்ரேயஸ் கிருஷ்ணா. யார் ஸ்ரேயஸ் கிருஷ்ணா? இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் 2 பேரும், அப்புறம் நம்ம சந்தோஷ் நாராயணன் மியூசிக், 3 பேருமே பிரிச்சுட்டாங்க. அதையும் தாண்டி நம்ம சூர்யா, பூஜா ஹெக்டே, ஜோஜு ஜார்ஜ் எல்லாருமே பர்ஃபார்மன்ஸாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அந்த சீக்வன்ஸே ஒரு தாறுமாறான சீக்வன்ஸ். அதுக்கப்புறம் ஃபாலோ அப்பாக வர ஃபர்ஸ்ட் ஹாஃபுமே நல்லா அந்த பில்டப் நல்லாவே கொடுத்துருந்தாரு. அதே மாதிரி எபிசோட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து 3 எபிசோட் இருக்கு. ஃபர்ஸ்ட் லவ், லாஃப்டர், அப்புறம் வந்து வார்ல வந்து இன்ட்ரோல வர்றாங்க. அந்த எபிசோட் எல்லாமே நல்லா தான் இருந்தது. லவ் நல்லாவே இருந்தது. ஆக்சுவலாக பூஜா ஹெக்டே சூர்யாவோட லவ் போர்ஷன் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது. பூஜா ஹெக்டேவுமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக அவங்களோட கரியர் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் தான். அதே மாதிரி ஜோஜி ஜார்ஜுமே டிப்பிக்கல் ஜோஜி ஜார்ஜ் தான், மிரட்டிட்டாரு, நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அதே மாதிரி டெக்னிக்கலாகவும் அந்த பயங்கரமாக இருந்தது. அந்த ஸ்டோரி எதை நோக்கி போறதுன்னு ஒரு பாயிண்ட் நம்மளுக்கு கெஸ் பண்ணிட்டே இருக்க வச்சுது. ஈவன் ஒரு ஸ்லோ பேஸ் நடிச்சனா, பட் அது இருக்கு மேஜரா கம்ப்ளைண்ட் இல்லை. ஒரு சூப்பரான இன்ட்ரோல் பிளாக், இடையில அந்த லாஃப்டர் போர்ஷன் கொஞ்சம் ஃபிளாட்டா இருந்தது. பட் இன்ட்ரோல் பிளாக் பக்கா, அந்த கார்த்திக் சுப்ராஜ்னாலே இன்ட்ரோல் பிளாக் அது இந்த படத்துலையுமே நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அந்த இன்ட்ரோல் பிளாக்கு அப்புறம் அந்த கோர் பிளாட் போகுதுல்ல, அந்த கோர் பிளாட் ரிவீல் ஆகிற வரைக்குமே படம் வந்து ஒரு மாதிரி போச்சுன்னா அங்கங்க ஃபிளாட் சீன்ஸ் இருந்தாலுமே அடுத்தடுத்த வர எபிசோட்ஸ், வாருக்கு அப்புறம் வர கல்டாரு, தமன், அப்புறம் தி ஒன், ஓகே அந்த எபிசோட் வைஸ் நல்லா இருந்தது. அவர் எப்போ அந்த கோர் பிளாட் போறாரோ அது சர்ப்ரைசிங் தான். அந்த எடுத்துட்டு வந்த விதம் வந்து கெஸ் பண்ணாம அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது. ஆனால் ப்ராப்ளம் என்னன்னா அந்த கோர் பிளாட் ரிவீல் ஆனதுக்கப்புறம் அந்த கடைசி ஒரு 30 மினிட்ஸ் சுத்தமாக ஒர்க் ஆகலை. ஏன்னா இவர் வந்து அதை ஹைட் பண்ணி வச்சிருந்தாரு. அப்போ அந்த கோர் பிளாட் இதுதான் இருக்கும்போது அந்த கோர் பிளாட்டோட நம்ம எமோஷனலாக அங்கே கனெக்டே பண்ண முடியல. அதுதான் இங்கே இந்த படத்தோட மேஜர் பார்ட்டே. அவர் என்ன இவ்வளோ சூப்பராக எடுத்துகிட்டு வந்தாரோ அது எல்லாமே அந்த கடைசி 30 மினிட்ஸ் எமோஷனல் கனெக்ட் இல்லாமல் இருக்கிறதால அந்த படத்தோட மேஜர் இதே அதுதான் இருக்கும்போது இங்கே வந்து உட்கார்ல படம் பார்க்கும்போது அவர் எவ்வளோ சூப்பராக பண்ணினாலுமே என்னடா இது மிஸ் ஆச்சு அப்படின்னு இருக்கிற மாதிரி தான் இருந்தது. எனக்கு இந்த கம்ப்ளைண்ட் வந்து கடைசி ஒரு கார்த்திக் சுப்ராஜ் படத்தில் எல்லாத்துலேயுமே ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கும். ஒரு ஃபுல் பிளேஜ் வாவ்னு அந்த ஃபேக்ட் வந்து இருக்காது. நல்ல படம் தான்,
பட் ஸ்டில் அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குறா. மகான்லையுமே எனக்கு எல்லாருமே சொல்லுவாங்க மகானுமே நல்ல படம் தான், பட் அதில் வந்து கொஞ்சம் இல்லை நிறையா இந்த மாதிரி ஒரு ஃபீல். என்னன்னா ஜிகித் அந்த தூள் வந்து ரிவர்ஸில் பண்ணியிருப்பார். அந்த கடைசி ½ அன் ஹவர் பயங்கரமாக எமோஷனலாக வந்து உட்கார்ந்து அந்த படம் ஹிட் ஆச்சு, அதனால அது நம்மளுக்கு நல்லா கனெக்ட் ஆச்சு. ஆனால் இங்கே வந்து அதுதான் ஒரு எமோஷனல் கனெக்ட்னு போகும்போது அதுதான். பட் மேக்கிங் வைஸ் அந்த கிளாஸான என்னதான் அவரோட குருநாதர் குவிண்டன் டாரன்டினோ இருந்தாலுமே அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தாலுமே இவரோட ஸ்டைல் நல்லா தான் இருக்குது. மேக்கிங்காக வேற லெவல் தான். மாம்ஸு சூர்யாவுக்கு எலிவேஷன் கொடுத்தது அந்த எல்லாமே பக்கவாக இருந்தது. இந்த கடைசி ஒரு ½ அன் ஹவர் பண்ணியிருந்தா இந்த ஒரு சூப்பர் படம்னு சொல்லலாம். ஆனால் இது வந்து இப்போ வந்து என்ன கேட்டிங்கன்னா மோசமான படமா இல்லை, கண்டிப்பாக மோசமான படம் இல்லை, டீசெண்டான வாட்ச். ஒரு போய் பார்க்கலாம், ஒன்ஸ் ஒரு தடவை பார்க்கலாம். அந்த சூர்யாக்காக பார்க்கலாம். சூர்யா ரொம்ப நாளுக்கு அப்புறம் எனக்கு ஸ்க்ரீனில் ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் பயங்கரமாக ஒரு டேரக்டர் யூட்டிலைஸ் பண்ணி நான் பார்த்தேன், எல்லாமே இருந்தது. ஜிவிஎம்க்கு அப்புறம் ஒரு சூர்யாவை பயங்கரமாக யூட்டிலைஸ் பண்ண ஒரு டேரக்டராக நான் இந்த படத்தில் நான் ஃபீல் பண்ணேன். இந்த ஒரு 30 மினிட்ஸ் தான் அதை கட் ஷார்ட் பண்ணா இது ஒரு நல்ல படம். அதே மாதிரி எனக்கு என்னன்னா இந்த படம் பார்க்கும்போது எனக்கு 2012 அந்த ஜாங்கோ படம் நிறைய இடத்துல ஞாபகம் பண்ணுச்சு. சிமிலர் பிளாட்ஸ் லைன்ஸ் இருக்கு. இது கொஞ்சம் பத்தி நீங்க பார்த்துருக்கா, பட் ஸ்டில் அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் நிறைய இருக்கு. அது ஒரு பாயிண்ட் நான் இங்க சொல்லணும்னு நினைச்சேன். அதை தாண்டி ஓகே ஒரு டீசெண்டான வாட்ச், ஒரு தடவை பார்க்கலாம். ஒரு டிசப்பாயிண்டட் தான், பட் ஓகே ஒரு அவுட் ஆஃப் 5க்கு நான் ஒரு 3 கொடுக்கலாம். ஒரு படம் தான், ஒன்ஸ் பார்க்கலாம். சமீபத்தில் ஒரு 10 வருஷத்துல வந்து பட்லே தியேட்டர் ரிலீஸ் ஆன பட்லே ஒரு பெட்டரான சூர்யா படம் அப்படின்னா மனசை திருத்திக்கலாம். சொல்ற மாதிரி அவுட் ஆஃப் பாக்ஸ் ஆஜே பாலாஜி தான் தலைவனை காப்பாற்றுவான். ஏன்னா தெரியல, ஆஜே பாலாஜி சம்டைம்ஸ் நோஸ் அந்த ஆடியன்ஸோட பல்ஸ் வந்து பிடிப்பாரு சில நேரம், மேபி காப்பாற்றலாம். ஆனால் சூர்யாவுக்கு அனதர் ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணி அந்த ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடச்சிடா என்ன கேட்டிங்கன்னா இல்லை, கிடைக்கலன்னு சொல்ல முடியும். உங்களுக்கு வந்து ஆல்ரெடி நீங்கள் படம் பார்த்துட்டீங்கன்னா உங்களோட வியூஸ் வந்து கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். நீங்கள் சொன்னது தப்பு ப்ரோ, எங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகினாலும் ஃபைன், என்னோட வியூஸ் இது. இல்லை நீங்கள் சொன்னது கரெக்டானாலும் கமெண்ட் செக்ஷன் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் எங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பண்ணால் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், அதே லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய்.